போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏ அதே போல் குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏக்கு படிக்கலாம், இல்லை குரூப் 4 படிக்கலாம், இல்லை புதியதாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கலாம். லாஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் சொல்லக்கூடிய தகவல்களை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் முடியும் போது மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஏற்கனவே மே மாதம் நம்ம இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருந்தோம். ஒவ்வொரு நாளும் டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் கீழே அந்த பாடங்கள் வரும், அதே போல் அதற்கான படிக்கக்கூடிய ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் அதற்கான டெஸ்ட், இது எல்லாமே கொடுத்துட்டு அடுத்த நாள் மார்னிங் அதுக்கான ரிப்போர்ட், இது எல்லாமே டெய்லியுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். மே மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35 பாடங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க இல்லை ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த தேர்வுகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் எக்ஸாம் உடனே கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ முடிஞ்ச வழி நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணி பாருங்கள், என்ன லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இந்த ஆன்லைன் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு ரேங்க் மார்க் இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த நாள் மார்னிங் ரிப்போர்ட்டும் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது தினசரியே உங்களுக்கு நடக்கும். அதே போல் தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான டாபிக். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8 யூனிட் 9ல கண்டக்ட் பண்ணோம். இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, மேக்ஸ், இது 5மே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் குரூப் 2 குரூப் ஏக்கு படித்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் சரி, இல்லை வேறு எந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்தாலும் சரி, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 20 டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிக்கும் போது கண்டிப்பாக நிறைய பாடங்கள் நீங்கள் படித்து முடிச்சு அதில் என்ன லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம முதல் வாரத்துக்கான பிளானும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? முதல் வாரத்துக்கான பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதில் முதல் தேர்வும் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டோம். 6:30 நிறைய பேர் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ள தேர்வுகள் நடைபெறும். ஸோ இது வரையும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த தகவலை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம், டெய்லி சேலஞ்ச், ஜூன் மாதத்துக்கான டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் அந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். ஸோ தினசரி அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் தேர்வுகளை எழுதிட்டு வாங்க. உங்கள் மார்க் ஒரு 80% இல்லை 85, 90 அப்படின்னு வாங்குறீங்க அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. இல்லை சார் நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன், என்னால் 60, 70% தான் வாங்க முடியும் அப்படின்னா போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் முடியும் போது உங்கள் லெவலை நீங்களே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் மந்த் நிறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதும் போது பார்த்தீங்கன்னா 40%, 50% வாங்கினேன். ஆனால் எழுதி முடிக்கும் போது கடைசியாக ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது நான் 90% இல்லை 85% அந்த லெவலில் நான் இருந்தேன். என்னோட லெவலில் நான் தெரிஞ்சிக்க முடியுது. இத்தனை நாளாக வந்து நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருந்தேன். பட் இப்போ வந்து நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன லெவலில் இருக்கேன், அதே போல் மற்றவங்க என்ன லெவலில் இருக்காங்க, அவங்க கூட நான் போட்டி போகணும் அப்படின்னா இன்னும் என்ன மாதிரியான மெருகேற்றலை நான் செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே படித்தவங்களுக்கும் சரி, இந்த ஆன்லைன் தேர்வுகள் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் தான் அதியமான் டீமோட ஆப்பில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதியமான் டீமோட ஆப்பில் டெய்லி டெஸ்ட் அப்டேட் ஆகும். நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதியமான் டீமோட ஆப்பில் எப்படி டெஸ்ட் எழுத தெரில அப்படின்றவங்க ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம், அதை பாருங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதியமான் டீம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஸ்டோர் மெனுவில் ஜூன் டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த கோர்ஸ்க்குள்ள கண்டென்ட் அப்படின்ற மெனுவில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள எல்லாமே கொடுத்துருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கான டவுட் எல்லாமே எடுத்து ஒரு வீடியோவாக பண்ணி தரேன். சரிங்களா? முடிஞ்ச வரையும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப் 2 குரூப் ஏக்கு படிக்கிறீங்க, குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் டெஸ்ட் பற்றின எந்த விதமான அப்டேட் வந்தாலும் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். டெலகிராம்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதியமான் டீமோட ஆப்பில் தான் இந்த டெஸ்ட் எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதே போல் அதியமான் 247 அப்படின்ற சேனலில் தான் உங்களுக்கான ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் ரிப்போர்ட் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? நான் வீடியோ அந்த சேனலில் கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் அதியமான் 247 அப்படின்ற சேனல்லையும் அதே போல் அந்த டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே சேனலில் எல்லா வீடியோவுமே நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா மற்ற வீடியோக்களும் சேனலில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. வேர் டு ஸ்டடியாக இருக்கலாம், இல்லை மற்ற தகவலாக இருக்கலாம். அது நம்ம இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கான அப்டேட் வந்து நான் அந்த சேனலில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதியமான் 247 நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வரையும் பிளான் பார்க்காதுங்க, பிளான் பார்த்துக்கோங்க. ஜூன் மாதம் முழுக்க அந்த தேர்வுகள் நடைபெறும். முதல் வாரத்துக்கான பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லெசன். நீங்கள் படிக்கக்கூடிய பக்கங்கள் குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 30 பேஜ் அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதை படிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே தேர்வு எழுதுங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ். அதன் பிறகு வீக்லி உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ரிவிஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இல்லை நம்ம பாட்டு படிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோலேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான தேர்வு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். சரிங்களா? 10 மணிக்குள்ளே எழுதுவாங்க. அதே போல் நாளைக்கான தேர்வு நாளைக்கு நடைபெறும். சரிங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே போல் அதியமான் டீமோட ஆப்பில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆகும், ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எனக்கு படிக்கிறது வந்து புக் இல்லை சார், ஸ்கூல் சமைச்சர் புக் இல்லை அப்படின்னா அதியமான் டீம் வெப்சைட்டில் உங்களுக்கு புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக புத்தகம் இருக்கும். சிலபஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸ்கூல் சமைச்சர் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் புக் ரெடி பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூனிட் 8, 9 எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் புக் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம்லையும் புக்ஸ் இருக்குது. சரிங்களா? எது வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.